அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த பொருட்கள் உங்கள் கையில் இருந்தால் நீங்க வெளியே போகும்போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த புதிதாக தொடங்கும் போதோ இந்த பொருள் உங்க கையில இருந்தது அப்படின்னா, நவகிரகத்தின்படி உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் போனாலும் கூட அந்த நேரத்தையும் இந்த பொருட்கள் சரியான நேரமாக மாற்றி கொடுக்கும்னு சொல்லப்படுது. அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். நீங்கள் இதில் இணைந்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வெளியில போகும்போது நீங்க கையில கொண்டு போக வேண்டிய பொருள்ல முதல் பொருள் எலுமிச்சை, அடுத்தது ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பட்டை, தர்பை புல், அருகம்புல், வெள்ளருக்கு வேர் அல்லது இலை, வெள்ளருக்கினால் செய்யப்பட்ட ஏதாவது பொருட்கள், ஸ்படிகம், குன்றின் மணிகள், எந்த நிறமா இருந்தாலும் சரி, குன்றின் மணிகள், கோமதி சக்கரங்கள், விரலி மஞ்சள், வசம்பு, சுக்கு. இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் நீங்க மூட்டையா கட்டிட்டு போகணும்னு கிடையாது. இதுல எது சாத்தியமோ ஏதாவது ஒண்ணு, ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க, இல்ல ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நீங்க வெளியில போகும்போது அதை கையில கொண்டு போங்க. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி செய்யறது உங்ககிட்ட எந்த தீய சக்தியும் நெருங்க விடாம வச்சிருக்கும். நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகரித்து கொடுக்கும். உங்க கிரக சூழல் படி உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த தீயதும் நடக்காம உங்களை பாதுகாக்கும். இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.